உற்சாகமான வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். இலங்கையில் அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசியின் மொத்த விலையை மீண்டும் உயர்த்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நாட்டரிசி, சம்பா மற்றும் கீரிச்சம்பா அரிசியின் மொத்த விலையை அதிகரித்திருப்பதாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் நாடளாவிய ரீதியில் அரிசி மொத்த வியாபாரிகளுக்கு அறிவித்துள்ளார்கள். அதன்படி 1 கிலோகிராம் நாட்டரிசியின் விலை 255 ரூபாவாகவும், சம்பா அரிசி 260 ரூபாவாகவும், கீரி சம்பா 275 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை திணைக்களம் 2024-25 காப்போத சாதாரண தர பரீட்சைகளை அரசு மற்றும் தனியார் பாடசாலை பரீட்சார்த்திகள் இணையதளத்தில் பதிவு செய்வதற்கான காலக்கெடு நீடித்திருக்கின்றது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். முதலில் நிகழ்நிலை பதிவு நவம்பர் 30ஆம் தேதியுடன் முடிவடையும் என அறிவிக்கப்பட்ட போதிலும் இதற்கான காலக்கெடு தற்பொழுது டிசம்பர் 10ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருப்பது. பெஞ்சில் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என முதல்வர் ஸ்டாலினிடம் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். பெஞ்சல் புயல் கரையை கடந்த போதும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தை தொட்டதால் சாலைகள் மற்றும் மின் இணைப்புகள் கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடந்து வருவதாக தெரிய வந்துள்ளது. இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு ஒன்றில் 3 ஆண்டுகளாக சிக்கி தவித்த இலங்கை தமிழர்கள் பிரித்தானியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள். 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி கனடாவுக்கு செல்லும் நோக்கில் புறப்பட்ட இலங்கை தமிழர்கள் பயணித்த படகொன்று நடுக்கடலில் சிக்கி தவிக்க பிரித்தானியா கடற்படை அவர்களை மீட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. பிரித்தானியாவில் மேற்கு லண்டனில் வசிக்கும் 10 வயது இந்திய வம்சாவளி சிறுவன் கிரிஷ் அரோரா தனது அசாதாரண அறிவுத்திறனால் உலகையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். சமீபத்திய ஐக்கிய சோதனையில் அவர் 162 மதிப்பெண்ணை பெற்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மற்றும் ஸ்டீபன் ஹாக்கிங் போன்ற உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகளை விட உயர்ந்த மதிப்பெண்ணை பெற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் உலகின் மிகச் சிறந்த தரம் 10 அறிவாளிகளின் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளின் போது பயன்படுத்தப்பட்ட தளபாடங்கள் பிரான்சில் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. 54,000 எண்ணிக்கையிலான தளபாடங்கள் விற்பனைக்கு வந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இங்கிலாந்தில் 1ஆம் தேதி டிசம்பர் மாதத்திலிருந்து புதிய வாகன சட்டங்கள் அமுலுக்கு வரவிருப்பதாக தெரிய வந்திருந்தது. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே ஏற்பட்ட போர் நிறுத்தம் என்பது சாத்தியமில்லை. கடந்த வாரம் 2 படையினருக்கும் இடையே போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்துள்ளது. ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதியான ஷெபா பார்ம்ஸில் உள்ள மவுண்ட் ஆஃப் மீது 2 ஏவுகணைகளை வீசியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா குடியேற்ற விதிகளை மீறியதாக இன்போசிஸ் நிறுவனத்துக்கு 238 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அபராத தொகையை செலுத்துவதாக இன்போசிஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. வங்கதேச நிறுவனத்துக்கு வெளியே போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் இந்த தலைவரும் இஸ்கான் துறவியுமான சினமோய் கிருஷ்ணா தாஸ் சார்பாக வாதாடும் ஒரு முஸ்லிம் வழக்கறிஞர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. உலக மக்கள் தொகை மதிப்பாய்வு அறிக்கையின்படி 2024 உலகில் அதிகளவில் உணவை வீணாக்கும் நாடுகளில் சீனா, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி ஆகிய நாடுகள் முதல் 5 இடங்களை பிடித்திருக்கின்றது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியத்தின் அடுத்த தலைமை செயல் அதிகாரியாக டாட் கிரீட்பெர்க் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நிக் கொக்லி தற்போது ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியத்தின் தலைமை செயலை அதிகாரியாக செயல்பட்டு வருகிறார். இவரது பதவிக்காலம் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் முடிவடைகின்றது.
மகளிர் பிக் பாஸ் லீக் கிண்ணத்தை மெல்போர்ன் ரெனகோட்ஸ் அணி முதல் முறையாக வென்றுள்ளது. மெல்போர்னில் நடந்த மகளிர் பிக் பாஸ் லீக் இறுதிப் போட்டியில் மெல்போர்ன் ரெனகோட்ஸ் மற்றும் பிரிஸ்பேன் ஹீட் அணிகள் மோதியிருந்தன. இந்திய வேகமான பந்து வீச்சாளர் சித்தார்த் கவுல் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இந்திய 2018 ஆண்டு அயர்லாந்துக்கு எதிரான T20 போட்டியில் இந்திய அணிக்கான அறிமுகமான சித்தார்த் கவுல் IPL போட்டிகளில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு அணிகளில் தனது திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். தனது சமூக வலைதள பக்கத்தில் ஓய்வு குறித்து தெரிவித்துள்ள சித்தார்த் கவுல் இப்பொழுது ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.